Tell me about cryptocurrency cloud mining. டு பி ஆனஸ்ட் 99.99 விதமான க்ளவுட் மைனிங்கிறது ஸ்கேம். இப்போ மைனிங் கன்செப்ட் என்னென்னு சொன்னால் பிளாக் செயின் நெட்ஒர்க்கை வெலிடேட் பண்ணுறதுக்காக செய்கிற ஒரு வேலை தான் மைனிங்னு சொல்லுவாங்க. அதை மைனிங்னு சொல்லுவாங்க, ஸ்டேயிங்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதை வெலிடேஷனை தான் அந்த மைனிங் அழைக்கிறோம். வெலிடேஷன் என்னன்னா இப்போ பிளாக் செயின் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தனி நபரையோ தனி என்டிட்டியோட கண்ட்ரோல் இல்லாமல் உங்களே என்னை மாதிரி சாதாரண மனிதர்கள கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே, எல்லாரோட கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் அதை மனிப்புலேட் பண்ணாமல் சரியாக செய்யலாங்கிறது தான் அந்த பிளாக் செயின் கன்செப்ட். ஸோ பிட்காயின் உருவாக்கத்தோட தான் பிளாக் செயின் உருவாகி நிற்குது. ஸோ பிட்காயின் மைனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்ஸை பாவிக்கிறது மூலம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் கம்ப்யூட்டர்ஸில் மைன் பண்ணிடலாம். ஸோ க்ரௌடட். ஸோ அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டான கம்ப்யூட்டர் வந்துட்டு ஏர்லி டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்கிற நார்மல் கம்ப்யூட்டர்ஸை வச்சு நம்ம மைனிங் நெட்ஒர்க்குக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஸ்பெஷல் அல்கோரிதத்தை வச்சு ஒன் வே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை நம்மளோட கம்ப்யூட்டர் எனர்ஜியை யூஸ் பண்ணி செய்யும். ஸோ அப்படி செய்யக்குள்ள ஒவ்வொரு 10 மினிட்ஸுக்கு ஒவ்வொரு பிளாக் இதாக மைண்ட் ஆகும். அந்த பிளாக்ல இருந்து ஒவ்வொரு அந்த டைமில் வரக்குள்ள பிட்காயின் வந்த டைமில் 50 பிட்காயின் கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு 4 பேருக்கு இருக்கா அது குறைஞ்சி வர்றது தான் இந்த ஹால்விங். ஸோ இது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஓகே, இதுக்கு நீங்கள் உங்களோட எனர்ஜியை கொடுக்கணும், அதாவது கம்ப்யூட்டரை எனர்ஜி பவரை கொடுக்கணும். இன்னொன்றைக்கு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொல்லி அதை தவிர்த்து இன்னும் 2-3 கன்செப்ட் முடியும். அது அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கொயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலம் அந்த நெட்ஒர்க்கை வெலிடேட் பண்ணுறது. ஸோ இதில் எத்தூரியம் எல்லாம் இதில் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் தான் ரன் ஆகுது. பிட்காயின் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் ரன் ஆகுது அப்படி சொல்ல. ஸோ ஏர்லியர் டேஸில் மைனிங் பண்ணக்குள்ளே சின்ன அமௌண்ட்டுகளுக்கே மைனிங் பண்ணிக்கொள்ளலாம், பெருஞ்சலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ க்ரௌடடுங்கிறதால நீங்கள் மைனிங் பண்ணணுன்னு சொன்னால் அந்த மைனிங் மெஷினரிஸ் வாங்குறதுக்கே உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் தேவை. சாதாரண மனிதர்களால் செய்யலாம். இதை ஒரு காரணமாக காட்டி இந்த பிரமிட் ஸ்கீம், ஆர்ஒய் ஸ்கீம் கல்லனில் என்ன செய்யறாங்கன்னா, ஓகே உங்களுக்கு தனியாக நீங்கள் மைனிங் பண்ண போனீங்கன்னு சொன்னால் சரியான கஷ்டம். நீங்கள் அந்த உங்களுக்கு சரியான தலைவடி டெக்னிக்கல் விஷயம். நீங்கள் உங்களோட பணத்தை எங்கள்கிட்ட தாங்க, உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லார்ட்ட இருந்து நிறைய பணத்தை நாங்கள் வாங்கி நாங்கள் உங்களுக்கு பதிலாக மைனிங் செய்கிறோம். மைனிங் செஞ்சு உங்களுக்கு லாபத்தை தரோம். அதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜில் தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளை படித்து மைனிங் பண்ணுறதை விட சும்மா $50-100 அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் மைன் பண்ணுற அளவு காசு தருவானல்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 100-99% உண்மையான மைனிங் செய்கிறல பிரமிட் ஸ்கீம் நடத்துகிறேன். உங்கள்கிட்ட வாங்குற மாதிரி எல்லா டைம் பணத்தை வாங்கி உங்களுக்கு லாபம் தரத்துக்கு பதிலாக குறிப்பிட்ட புதாக்கள் காசு எடுத்து பழைய ஆக்களுக்கு கொடுத்து அந்த பிரமிட் ரோலிங் பண்ணிட்டு போவானால் அவனுக்கு தேவையான பணம் வர வரைக்கும். அடுத்தது ரிவார்ட் ப்ரோக்ராம் வச்சுட்டு போனால் நீங்கள் ஆக்களை சேர்த்துட்டீங்கன்னா அவங்க போடுற பணத்துலேருந்து உங்களுக்கு இவ்வளோ வீதம் லாபம் தருவோம். அப்போ நீங்களும் ஆக்களை நிறைய சேர்ப்பீங்க. அவனோட டார்கெட் ரீச் ஆகினோடனே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிடுவானே, அப்புறம் நீங்கள் சென்ட் ஓடி தருவீங்க. ஸோ இப்படி நடக்கிற க்ளவுட்ஸ் மைனிங் ஸ்கேம் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது பிளாக் செயின் நெட்ஒர்க்கை வெலிடேட் பண்ணுறதுக்கான மைனிங். ஆனால் ஏர்ட்ராப் ஃபார்மிங்கில் மைனிங்னு சொல்லி சில நேரம் சொல்லுவாங்க. ஓகே, க்ளவுட் மைனிங் சொல்லுவாங்க. அது ஏர்ட்ராப் ஃபார்மிங். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது செய்கிறல, இது பிளாக் செயின் நெட்ஒர்க்கை வெலிடேட் பண்ணுறது இல்லை. ஓகே, அது எதுனால புது கிரிப்டோகரன்சி கம்பெனிகள் அவங்களோட ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுக்காக ஏர்லி அடாப்டர்ஸுக்கு சும்மா கோயினல் கொடுப்பாங்க. அதையும் சில நேரம் மைனிங்னு சொல்லுவாங்க. அந்த மைனிங் வேறு, இந்த மைனிங் வேறு. இது கிரிப்டோகரன்சி ரியல் மைனிங்கை க்ளவுடில் செய்கிறதுன்னு சொல்கிறது 100-99% ஸ்கேம் தான். இதில் போய் ஏமாறாதீங்க. நீங்கள் க்ளவுட் மைனிங்கில் ஏமாந்த அனுபவம் இருக்கா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாக்கல யாருன்னு ஏமாந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.